நண்பர்களே, இன்றைக்கான ஃபிட்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 5 கிலோமீட்டர் ரன்னிங் போக போகிறோம். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணிவிட்டு ரன்னிங் பண்ணுங்கள். இன்றைக்கி லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம ரன்னிங் போகலாம், நம்மளுக்கு உடம்புக்கு ஒன்றும் செய்யாது பெருசாக. நம்ம ஜெனட்டிக் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி ஜெனட்டிக் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மழை பெஞ்சாலும் நான் ரன்னிங் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, வார்ம் போட்டு நம்ம ரன்னிங் போகலாம், வாங்க போவோம். நண்பர்களே, ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக வார்ம் அண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வார்ம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பாடி ஃப்ளெக்சிபிளாகவும் ரன்னிங் போகுது ஈஸியாகவும் இருக்கும், இன்ஜுரி வராமல் தடுக்கவும் முடியும். கண்டிப்பாக எல்லோரும் வார்ம் பண்ணி ரன்னிங் பண்ணுங்கள். நீங்கள் ரன்னிங் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரன்னிங் ரெகுலராக போகிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் பீட் லெவல் நார்மலாகும். அதுபோக உங்களுக்கு ஃபேட் அதிகமாக இருந்தீங்கன்னா ஃபேட் லாஸ் நடக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு கார்டியோ எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா அது ரன்னிங் தான். அதுபோக நீங்கள் கரெக்டான முறையில் டயட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி இன்னும் ஃபிட்டாகவும் உங்களுக்கு ஹெல்த்தியான மசிலும் க்ரோத் ஆகும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம் போங்க. நான் ரெகுலராக ஜிம் போயிட்டுருக்கேன். ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு ஜிம்முக்கு ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கிரியேட்டின் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அதை ஃபிஷ் ஆயிலோட டேயை கம்ப்ளீட் பண்ணுறேன் நண்பர்களே.